டேய் எங்கடா இருக்கிற? இன்னும் லேட் ஆகுமா என்ன? சரி டக்குன்னு வா. ஹாய்டா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியாடா? டேய் எங்கடா போயிட்டுருக்கோம்? கேட்டால் சொல்லவே மாட்டேற. ஒன்றும் இல்லை, சும்மா அந்த மலைக்கோயில் வரைக்கும் போய் சுற்றிட்டு வரோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றியாதான். டேய் மலைக்கோயில்கிட்டனா நான் வரலடா. சரி எங்கே நம்ம ஃப்ரெண்டு பூவரசன் ஆளே இருக்கான்னு நானும் ஊருக்கு வந்தது பார்க்குறேன், உனக்கு காணவே காணோம். டேய் உனக்கு தெரியாதடா, நீ ஊருக்கு போன அவனை மர்மமாக யாரோ கொண்டு அவனை மலைக்கோயில்கிட்ட. டேய் என்னடா சொல்கிற? அதான்டா எனக்கே என்னென்னு நம்ப முடியலடா. என்னடா சொல்கிற? இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு கேட்க கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அங்கே போகிறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. சரி வாடா போய் நம்ம போய் பார்த்து வந்துடும்டா. பரவாயில்லடா. ஐயோ ஆளை விடு, நான் அங்கெல்லாம் வரவே இல்லைடா. டே நான் கிளம்புறேன், விடு பரவாயில்ல. டேய் நான் இருக்கிறேன், நான் பார்த்து ஆளை விடுறா. நீ அங்கே போகிறேன்னு நான் வரவே இல்லைடா. டேய் நான் தான் சொல்கிறேன்ல, விடு நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத, விடு நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அவ்வளோதான். டேய் என்னடா இந்த இடம் எப்படி மாறி போச்சு? அதுவும் இல்லை, கிரிக்கெட் எப்படி விளையாண்டு ஒரு காலத்தில் எல்லோரும் எல்லாம் இந்த மலைக்கோயில்கிட்ட வந்து அவன் செத்துட்டாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் யாரும் இங்கே வரது எல்லாம் மாறி போச்சு. அது டேய் அதுக்கும் இங்கே என்னடா சம்பந்தம்? அவன் செத்துட்டான், ஓகே விட்டுரு. நீ இப்போ அதுக்கே இங்கெல்லாம் அப்படி எல்லாம் வந்து பயந்துட்டு இருக்கீங்க. அவன் செத்தான், நம்ம ஃப்ரெண்டாக தான் பயமுறுத்த போகிறான். அவன் செத்துட்டான், இருந்தாலும் அவன் பேய், ஓகேவா? ஏன்டா என்னெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? போங்களா டே. எங்கடா இங்கே அவன் செத்து கிடந்தான்ட்டு இருந்தீங்க? இங்கே இந்த இடமா? இல்லைடா, அந்த இடத்துக்கு பின்னாடி பாரு, அந்த கோயிலுக்கு பின்னாடி பாதை போகுதுல்ல, அந்த பாதைக்கு பின்னாடி போனால தான் அங்கே ஆணியில் அடித்து வச்ச சாத்தம் வந்து அவனை கொன்றுச்சு. அதனால தான் அங்கே பின்னாடி யாரும் போகக்கூடாது. அங்கே போனால தான் அங்கே இறந்துட்டான் நம்ம ஃப்ரெண்டு. எப்படியே அந்த பாதைக்கு பின்னாடி போனனால தான் நம்ம ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான். அங்கே ஆணியில் அடித்து வச்ச சாத்தம் வந்து அதானே? ஆமாண்டா, அது காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடக்க முடியாத ஒரு கொடிய சாத்தான அங்கே அடித்து வச்சுருக்குறாங்க. அதனால தான் இந்த கோயிலில் திருவிழா போட்டாலுமே சரி, எல்லாம் இங்கேயே சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. அந்த பாதைக்கு பின்னாடி யாருமே அங்கே போக மாட்டாங்க. போனால் அங்கெல்லாம் சாத்தம் அடிச்சிருந்தா அங்கே போனால் இப்போ சாத்தம் வந்து நம்மளை கொண்டுரும், அப்படி தானே? இப்போ நம்ம போனோம்னா அங்கே ஆணியில் அடித்து வச்சு அந்த சாத்தம் வந்து நம்மளை கொண்டுரும். இப்போ நம்ம ஃப்ரெண்டு அப்படி தானே நம்ம ஃப்ரெண்டு செத்து போனாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்டு அந்த பாதைக்கு பின்னாடி போனால தான் சாத்தம் அடித்து சேர்த்து போயிட்டான்னு சொல்ல வரேன். அப்போ அடிச்சுன்னா இப்போ சொல்ல வரேன். அதை பற்றி நீ பேச, அதை பற்றி பேசலாம், ஆளை விட நான் கிளம்புறேன், சரியா? டே வேறு அவ்வளோ தானே, கோயிலுக்கு வந்தாச்சு, கோயிலுக்கு பின்னாடி அப்படியே பாதை இருக்குது, அதையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு தானே சொல்கிறேன். ஏய் சும்மா கேள்றா, ஆடா போயிடலாம்டா. ஓ அப்படியா? சரி நீ வேணா போ, நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். எவ்வளோ பெரிய மலையாக இருக்குது, அவன் பேச்சு கேட்காம தனியாக வந்து சிக்கிட்டோமோ. என்னது? இருங்க நான் போய் பார்க்குறேன். ரெடி? டேடி இங்கே என்ன பண்ணுற? டேய் இல்லைடா, அன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தேன், என்னமோ ஒன்று. எதுக்குள்ள வந்தேன்? நான் தான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி சாத்தா இருக்குன்ட்டு. நம்ம ஃப்ரெண்டு அங்கே போனவங்க தானே செத்துட்டோம். உனக்கு தான் தெரியுமா இல்லையா? ஏற்கனவே சொன்னாங்க பின்னாடி போனால் சாவு கன்ஃபார்ம்னு.
தொண்டி பூத பெய்கள் எல்லாம் மண்டி போட்டு வணங்கி நிக்க வெட்டருவா சொல்லட்டிக்கிட்டு கருப்பசாமி வரானடா. உடுக்க அடியில இரு சூழ்ந்த காட்டு வழியில ஒரு கருத்த உருவானல கலப்பி இறங்கி வருதடா. அடிக்க அடிக்க இடிக்க இழுத்திட்ட புடிக்க புடிக்க கொலை நடுங்கிடா. புழுதி காத்துல தீ பறக்கும் வார வழியில அந்த பாண்டி சாமி எல்ல காக்கும் சமய கருப்புடா. குண்டமும் கிட்டு கிட்டுத்திட சொட்டதும் கெட்டதும் துடி துடிச்சிடா. வெள்ள குதிரை ஏறி அந்த காடு மலை அத்தனையும் வாழும் கருப்பசாமி. அடுத்த புள்ளிகள் நடுங்க கரு கரு வேணா ஒரு வெடுக்க. காட்டு மரமும் சிங்க புலியும் நடுங்கி பண்ணியும் பாரு. அவ போகும் தசை அத்தனையும் பூவானந்தாம் பாரு. மீச அனல் பறத்திட தேகம் முழுக்க சிலு சிலுத்திட. கடல் தாண்டி உருவம் 100 எடுப்பாண்டி. அவன் நாம சொல்ல காத்து போல வந்து இறங்குவாண்டி. காக்கும் என் சமய கருப்பு சாமி. நஞ்சுகள வேற இருக்க வரா வரா வரா. உடுக்க அடியில இரு சூழ்ந்த காட்டு வழியில ஒரு கருத்த உருவானல கலப்பி இறங்கி வருதடா. அடிக்கும் புழுதி காத்துல தீ பறக்கும் வார வழியில அந்த பாண்டி சாமி எல்ல காக்கும் சமய கருப்புடா. வெட்டருவா கையில் ஏந்தி சொல்லட்டி ஆடுவாங்க. கருப்பேன் போகும் வழி குறுக்க வந்தா